ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். மறுபடியும் சொல்றேன், நீங்க சொன்னதை நாங்க ஏத்துக்கிட்டோம். ஆனா அவர் சரியான முறையில் அங்கேயே தகவல் கொடுத்தா இவ்வளவு தமிழக சட்டசபை தேர்தல் நேற்று நடந்து முடிந்தது. முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு 85% ஓட்டு பதிவானது. வாக்குப்பதிவு முடிந்ததும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டன. சென்னை ஆலந்தூர் சட்டசபை தொகுதிக்கான ஓட்டுப்பதிவு இயந்திரங்களை லாரியில் ஏற்றி காஞ்சிபுரத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்துக்கு எடுத்து சென்று கொண்டிருந்தனர். துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் இருந்தனர். பூந்தமல்லியை அடுத்த குமணன் சாவடி பகுதி வழியாக லாரி சென்றபோது அதிமுகவினர் வாகனத்தை திடீரென வழிமறித்தனர். வாக்கு இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படும் வாகனத்திற்கு வெளியே சீல் வைக்கப்படவில்லை என அதிமுகவினர் கூறினர். லாரியை திமுகவினரின் வாகனம் ஒன்று பின்தொடர்ந்து வருவதாக கூறி அதிகாரிகளை அதிமுகவினர் அலர்ட் செய்தனர். அதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம், நீங்கள் தேவையில்லாமல் வண்டியை மறிக்காதீர்கள் என அதிகாரிகள் சொல்ல இரு தரப்புக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து அங்கு வந்த பூந்தமல்லி போலீசார் அதிமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். லாரிக்குள் இருக்கும் வாக்குப்பதிவு இயந்திரங்களுக்கு முறையாக சீல் வைக்கப்பட்டுள்ளது. இயந்திரங்களை கொண்டு செல்லும் வாகனத்திற்கு வெளியே சீல் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என போலீசார் விளக்கினர். போலீசாரின் விளக்கத்தை ஏற்க மறுத்த அதிமுகவினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக லாரியை எடுக்க விடாமல் வாக்குவாதம் செய்தனர். நீண்ட நேர பேச்சுக்கு பிறகு ஒரு வழியாக அதிமுகவினரை போலீசார் கலைந்து போக செய்தனர். பின்னர் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் காஞ்சிபுரம் வாக்கு எண்ணும் மையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டன.